ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிற சிந்து பைரவியில் நம்ம சஞ்சய் ஒரு பக்கம் அங்கே எல்லா டாக்டரும் இருந்தாங்களா கேம்ப்லன்னு சொல்லி விசாரிக்க ஸ்னேகா இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. இதை ஏன் நீ இப்போ தான் கண்டுபிடிக்கிற, நீ எப்பப்பா கண்டுபிடிப்ப, ஸ்னேகா தள்ளி விட்டதை சரி பரவாயில்ல விடுங்க. இவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. அடுத்து ஸ்னேகா அவங்க அப்பாவும் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு, அதாவது அவர் தானே ஆர்கே ஹாஸ்பிட்டலோட எம்டி, அதனால் அவரை விசாரிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்ட உடனே அங்கேருந்து வந்தவங்க மடியில் கனம் இல்லைன்னா பயம் இருக்கக்கூடாதுல்ல. ஆனால் இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, இவருக்கும் மேலே இருக்க போலீஸ் அதிகாரிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்ல உடனே இவங்க அப்படியே செல்வாக்க வச்சு பயன்படுத்தி வெளியே போகிறாங்களாமா. என்ன பீச்சியம் போட்டு நீ வெளியே போறியா, போடா போகிற வேகத்தில் கொண்டு வந்து ஒன்று உள்ளே போடுவேங்கிற மாதிரி இருக்கு ரியாக்ஷனு. இன்னொரு பக்கம் நம்ம சிவாவும் நம்ம ஆறுமுகமும் சேர்ந்து எப்படியாவது நான் கண்டுபிடிப்பேன், என் பொண்டாட்டியை தானே தள்ளி விட்டாங்கன்னு தேடி தொலைப்போன்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் கேமரா வச்சு அங்கே போகிறாங்களாமா இங்கே போகிறாங்களாமா. கடைசியில் பார்த்தா வேற ஒருத்தர் மேலே சந்தேகம் வருது. உடனே அந்த மனுஷனை பிடிக்கலான்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கே போய் நிற்க கடைசியில் கண்டுபிடிக்க முடியலங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. உடனே புடி தூக்கு தம்பி அப்படிங்கிற மாதிரி தூக்குதரைக்கே தூக்கா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு பில்டப். கடைசியில் பார்த்தா ஐயா நான் எதுவும் பண்ணலங்க, ஐயா சிந்துவை தள்ளி விட்டது நம்ம ஸ்னேகா தான், என் 2 கண்ணால் பார்த்தேன், அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, உங்கள் மேலே பழி போட சொன்னாங்க, அதுக்காக தான் நான் இது மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவனை அடிச்சு மூஞ்செல்லாம் குழப்பணும் மாப்பிள்ள, குழப்பு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. கடுப்பான நம்ம ஆறுமுகமும் சிவாவும் பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வரதோட முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வழியில் அவங்க மறிப்பாங்களாம், இவங்க மறிப்பாங்களாம், 5 வில்ல பீஜம் போட்டுட்டு இவங்க வேற லெவலில் கிளம்பி வருவாங்களாமா. ஓகே.